சரிதான் சத்யா. ஆனா நான் உன்னை நம்பி தானே காதலிச்சேன். ஆனா அதே நம்பிக்கைய நீ ஏன் அப்பவே என் மேல வைக்கல? சொல்லு சத்யா. அப்படி நீ என் மேல நம்பிக்கை வச்சு உண்மையை சொல்லி இருந்தேன்னா நானே அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அபிக்கும் தேவி அன்னிக்கும் அப்பவே நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருப்பேன். அப்ப சத்தியமா உன்னை பத்தி எனக்கு தெரியாது அர்ஜுன். நீ ஒரு ஆட்டோக்காரன் தான் நினைச்சேன். நீ செல்வநாயகி பையன் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் நல்லெண்ணப்போட பொண்ணா மாறியாச்சு. உங்க அம்மாவை சந்திச்சு தேவியை கவர்ந்து வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான காரியத்தையும் நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் பாதி கிணறு தாண்டினதுக்கு பிறகு எப்படி அர்ஜுன் உண்மையை சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். நீ பிளான்லயே இல்ல அர்ஜுன். நீ அம்மாவுக்கு பயந்த பையனா இருந்த. நீ ஆட்டோ ஓட்டுற விஷயத்தை கூட உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயந்த. நீ என்ன லவ் பண்ற விஷயத்தையே உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயந்த. அப்புறம் எப்படி அர்ஜுன் அபி மாமாவோட தேவி அக்காவோட லவ்க்கு சப்போர்ட் பண்ணி நீ உங்க அம்மா கிட்ட பேசியிருப்ப? நான் நல்லெண்ணப்போட பொண்ணுங்கிற ஒரே ஒரு காரணத்தால தான் உன் அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. நான் உன்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நம்ம கல்யாணம் நடந்தே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், எது நடந்ததோ அது சரியா தான் நடந்திருக்கு. அதனாலதான் தேவி அக்கா உங்க வீட்டு மருமகளா ஆனா. அதனால நான் உன்கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு விஷயம் அர்ஜுன், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எல்லா விஷயத்தையும் மறைச்சேன். ஆனா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மனசாட்சி என்ன ரொம்ப உறுத்துச்சு அர்ஜுன். நான் உன்கிட்ட உண்மையா இருக்கணும், உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு எவ்வளவோ துவைச்சேன், துடிச்சேன். எத்தனையோ தடவை நான் உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். எல்லா உண்மையும் ஒரு டைரியில எழுதி உன்கிட்ட கொடுத்தேன். நீ இதை படிக்கவே இல்லை அர்ஜுன். ஓ, அந்த டைரிய சொல்றியா? நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல வந்தப்பெல்லாம் உங்க அம்மாவால என் அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. என் அக்கா மேல பல பழிகளை உங்க அம்மாவும் சுபத்ரா சித்தியும் சேர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுபத்ரா அத்தா தான் போட்டாங்கன்னு சொல்லு. எங்க அம்மா போட்டாங்கன்னு சொல்லாத. அவங்க இவ்வளவு சீப்பாலாம் பிஹேவ் பண்ண